ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீடியாவுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, பிஜேபி அதன் கூட்டணி 370 சீட்டை வின் பண்ணி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதாவது 2024 லோக்சபா எலெக்ஷனை வந்து வின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி தரப்புலையும் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, மோடி அவர்கள் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆவார் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சர்வே, அதாவது 2024 எலெக்ஷன் சர்வே போட்டிருக்கோம். அதில் வந்து யார் வின் பண்ணுவா, பிஜேபி எத்தனை சீட் வின் பண்ணுவாங்க, ஐஎன்சி எத்தனை சீட் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்டு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, பிஜேபிக்கும் அந்த பிஜேபி சார்ந்த அந்த என்டிஏ அலைன்ஸ்க்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய அந்த இந்தியா அலைன்ஸ்க்கும் இருக்கிற வேகத்தடை, அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு அப்படி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐஎன்சியுடைய அந்த இந்தியா அலைன்ஸ், அதாவது யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அலைன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா மதசார்பற்ற ஒரு கூட்டணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக மதம் சார்பற்ற ஒரு கூட்டணிக்கும் மதம் சார்ந்த ஒரு கூட்டணிக்கும் என்னென்னா, ரெண்டுமே வந்து ஈஸியாக ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத சார்பற்ற கூட்டணியில் யார் வேணால் இணையலாம். அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது ஒரு ஒற்றை கருத்து அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா யார் வேணால் வந்து ஈஸியாக வந்து இந்த ஒரு கூட்டணியில் அலைன்ஸ் வைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, இந்த இந்தியா அலைன்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா, என்னதான் மதம் சார்பற்ற ஒரு கூட்டணியாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு அலைன்ஸு, சீட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பெரிய பிரச்சனை, ஒரு இழுபறி அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபியோடைய இந்த என்டிஏ அலைன்ஸ் பார்த்தோம்னா டே பை டே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்காங்க. பிஜேபி சைடில் பார்த்தோம்னா அவங்களுடைய அலைன்ஸும் சரி, இல்லை அவங்களுடைய சீட் ஷேரிங் அண்ட் அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது டே பை டே அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து சாதகமாக தான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு சில விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஜனவரியாக இருக்கட்டும், இல்லை பிப்ரவரியில் இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து மணிப்பூர் வயலன்ஸ் மாதிரி சில விஷயம் இருந்தாலும், இந்த ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பிஜேபிக்கு வந்த விஷயமா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அயோத்தியா ராம் டெம்பிள் இனாக்ரேஷன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தான் அண்ணாமலை தான் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கோ, அது மாதிரியான ஒரு விஷயம் இந்தியா ஃபுல்லாக வந்து பிஜேபினா மோடினா பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கிரியேட் ஆனது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிஜேபிக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி சைடில் மோடி அவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களா, இல்லை மம்தா பானர்ஜி அவர்களா, இல்லை யார் மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாரா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் கட்சிக்கு. ஐஎன்சியோடைய அந்த இந்தியா அலைன்ஸ், அதாவது யூபிஏ அலைன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோம், ஒரு லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்லேயே ஒரு மெகா அலைன்ஸ் வந்து இருந்த போதிலும் வந்து அவங்களால வின் பண்ண முடியல. அதுக்கு காரணம் எல்லாருமே ஒன்றா வந்தாலும் ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் யார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த எலெக்ஷன்லேயும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பக்கம் மாயாவதி அவர்கள் இன்னும் வந்து அந்த இந்தியா அலைன்ஸில் வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியை எடுத்து பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்காலில் அந்த கட்சி, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ், இது இந்த ஒரு ஆங்கிளில் ஒரு ட்ரையாங்குலரான ஒரு பிரச்சனையாக தான் அங்கே போயிட்டுருக்கு. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கிட்டே ஒத்து வர மாட்டாங்க. இப்போ ஐஎன்சி கிட்ட கூட, காங்கிரஸ் கிட்ட கூட அவங்க வந்து இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சீட் ஷேரிங்கில் இன்னும் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ மம்தா பானர்ஜி அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய சீனியராக இருக்கணும். ஸோ காங்கிரஸ் சார்பில் அவங்களையே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து சொல்லலை அப்படிங்கிற இயக்கம் அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனில், போன எலெக்ஷன்லேருந்தே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பிரசிடெண்ட்டாக இருக்கிற, அதாவது காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாரா ஒருவேளை ஐஎன்சி வின் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை ராகுல் காந்தி வந்து இருப்பாரா பிரைம் மினிஸ்டரா, இல்லை மம்தா பானர்ஜியை வந்து பிரைம் மினிஸ்டராக்குவாங்களா, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி ஒரு பெரிய ஓவர்டேக் பண்ணுறாங்க காங்கிரஸை. ஏன்னா காங்கிரஸில் வந்து இன்னமும் கூட ஒரு யார் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா, பிஜேபி என்ன தான் மதம் சார்ந்த கூட்டணியாக இருந்தாலும், நிறைய ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக ஒரு கோஆப்ரேஷனில் பார்த்தோம்னா
மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மோடி அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த சதர்ன் ஸ்டேட்டில் வந்து இருந்தாலும் கூட நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. பிஜேபிக்கு வந்து இந்த வருஷத்தில் சில மைனஸான விஷயங்கள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்ட் சிஎம் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தான் வந்து அதை பழி வாங்குறாங்க. ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் மேலே வந்து நிறைய விசாரணை தேவையில்லாமல், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வந்து ஏவி விட்டு அவர் வந்து பழி வாங்குறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவங்க வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு டாமினேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஏதாவது சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே அவங்க வந்து தான் ஒரு டாமினேட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலும் என்னதான் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு மோடி அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் வந்து இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கூட டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு பிஜேபி தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு ரீஜனல் பார்ட்டிஸும் சரி, இல்லை அவங்களுடைய இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய தலைமையில் எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் வராங்களோ அவங்க கூட வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பெரிய ஒரு மேஜிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 15 பேர் வந்து இப்போ பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி பீகாரில் ஜேடியு கட்சியுடைய தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் பிஜேபிக்கு வந்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவர் சந்திரபாபு அவர்கள் டெல்லிக்கு வந்து போயிருக்காரு. அதாவது ஜேபி நட்டா அவர்கள்கிட்டையும் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் வந்து பிஜேபி கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலும் பார்த்தோம்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் பிஜேபி கூட இணையிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல, அதுதான் முன்னாடியே நம்ம சொல்ல மாதிரி மதம் சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வந்து சேர வேண்டிய நிறைய வந்து நேஷ்னல் லீடர்ஸாக இருக்கட்டும், நிறைய கட்சிகள் வந்து இங்கே சேர்றதுக்கு தயங்குறது தான் இந்த இந்தியா அலைன்ஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தலாம் ஃப்யூச்சரில். ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது பிஜேபி யார் வராங்க இல்லை, ஸோ இண்டிபெண்ட்டாக நாங்கள் வந்து வெயிட் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு நேஷனல் வைடும் சரி, ஒரு ஸ்டேட் வைடும் எல்லா இடங்கள்லையும் ஒரு மெகா அலைன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க டே பை டே. சர்வேவும் வந்து ஓவரால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி 300லேருந்து 330 வரைக்கும் வந்து வின் பண்ணுவாங்க சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க, இந்த இந்தியா அலைன்ஸும் இல்லை இந்த பக்கம் இருக்கிற இந்த பிஜேபியோடைய அலைன்ஸும் வந்து என்ன மாதிரியான சீட் ஷேரிங், என்ன மாதிரியான ஒரு பிளான்லாம் பண்ண போகிறாங்க, அது பொறுத்து தான் அந்த சீட்டை வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஏறுறதும் இறங்குறதும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபைனல் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து தீர்மானிக்கும். மோடி அவர்கள் வந்து சொன்ன மாதிரி 370 சீட்டை வின் பண்ணுவாரா, இல்லை இந்த சர்வேலாம் சொன்ன மாதிரி 3rd டைம் வந்து மோடி அவர்களே பிரைம் மினிஸ்டர் ஆவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்தியா அலைன்ஸுடைய அந்த கூட்டணி பொறுத்தும், பிஜேபி அவர்களுடைய அந்த பிஜேபி கட்சியுடைய அந்த கூட்டணி பொறுத்தவங்க தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அண்டு இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது, இந்த கருத்துக்களை வந்து பதிவிடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.